ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 37 சங்கீதம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலில் உனக்கு அருள் செய்வார். தேவ பிள்ளையே, இந்த செய்தியின் மூலியமா ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ துக்கத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை எப்படி இருக்க சொல்றார் என்றால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. அப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். உனக்கு பிரச்சனை என்று ஜெபத்தை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிற, விசுவாசத்துல தள்ளாடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் நிந்தைகள் வந்தாலும் ஜெபிக்கிறது மட்டும் விடாதீங்க. தேவன் நிச்சயமாகவே உன்னுடைய இருதயத்தின் கவலைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பார். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையே சந்தேகப்படாத. இன்னும் உன் பிரச்சனை வரும்போதுதான் அப்பாவை நீ அதிகமாக தேடுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, பிரச்சனை வந்தா ஜபத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு வீண் வார்த்தைகளே பேசிக் கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைய, இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவரை நீ விசுவாசிக்கிற பிள்ளையாக, தேடுகிற பிள்ளையாக இருந்தால், நீ ஆண்டவர் இடத்துல வந்து நீ ஜெபிக்கிற மகளாக இருந்தால், உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த சின்ன செய்தி மூலியமா கர்த்தர் உங்களோடு பேசினான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அருள் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளோடு பேசினதுக்காக நன்றி. ஆன்லைன்ல எந்த இடத்துல இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலியமா எங்களோடு பேசி உங்களை தேற்றுங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமாகவே ஒருவருக்கு செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.